السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் புண்ணியமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய பகல் நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய நோன்பை நாம் நோற்று இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அடிப்படையில் இரவு தொழுகையையும் நிறைவேற்றியவர்களாக நாம் இருக்கிறோம். அல் குர்ஆனும் அறிமுகம் பெற்றவர்களும் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு விஷயங்களை நாம் இந்த 2 நாட்களில் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். ஒன்று, அல் குர்ஆனை பற்றிய ஒரு அறிமுகம். இரண்டாவது, அல் குர்ஆன் தன் வசனங்களின் மூலமாக யாரை நமக்கு அறிமுகம் செய்கிறதோ அப்படிப்பட்ட நபர்களின் வரலாறு. இரண்டும் தான் நாம் இந்த தலைப்பின் கீழால் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக அல் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற நியாமத்துகளில் ஒரு நியாமத்து தான் அல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த வழிகாட்டி. இந்த அல் குர்ஆனை குறித்த பல செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு இருக்கிறது. அதில் முதலாவது விஷயமாக அல் குர்ஆன் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியும். அப்படிதான் இல்லையா? ஆமாம், இல்லை, தெரியுமா வேண்டாமா? நான் கிளாஸ் மாதிரி தான் கொண்டு போவேன், பயான் மாதிரி இருக்காது, சரியா? குர்ஆன் தெரியுமா வேண்டாமா? தெரியும். குர்ஆன் இறங்கிய மாதத்துலையாவது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, குர்ஆன்னா என்ன? இறை வேதம். வேற அல்லாஹ்வுடைய வார்த்தை. மாஷா அல்லாஹ். வேற நேர் வழி. மாஷா அல்லாஹ். வேற பதில் சொல்ல மாட்டேங்க, எனக்கு நிறைய சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். வேற சொல்லுங்க. அவ்வளோதானே? அல் குர்ஆன் அப்படின்னா அதுக்கு ஒரு வரை விளக்கணம் இருக்குது. அந்த வரை விளக்கணம் நாம் சேர்த்து சொல்லணும். அதான் முழுமையான வரை விளக்கம். என்னது? அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை. பெருசா இருக்க? இதுதான் அல் குர்ஆனுக்கான வரை விளக்கணம். எது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகளாக சூழலுக்கு தக்கவாறு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுதான் அல் குர்ஆன். நிறைய முஸ்லீம்கள் அல் குர்ஆன்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க, அது முஸ்லீம்களின் வேதம். சொல்கிறவங்க யாருன்னா முஸ்லீம்களே சொல்கிறாங்க. அது முஸ்லீம்களுக்கான வேதமானு கேட்டால் கிடையாது. அது எல்லா மக்களுக்கும் உள்ள வேதம். ஆனால் குர்ஆனை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருப்பதால் வேதனைக்குரியது. நாம் எந்த மாதத்தில் அல் குர்ஆனை நிறைய படித்து ஓதி அதோட தொடர்பை ஏற்படுத்துகிறோமோ அந்த அல் குர்ஆனை பற்றிய அறிமுகங்கள் நமக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அதில் முதலாவது அல்லாஹ் அதை எப்படி இறக்கினான், அதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இரண்டாவது அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அப்படிதானே இல்லையா? இந்த குர்ஆன் 2 முறைகளில் இறங்கியது. தெரியுமா? 2 டைப்பாக இறங்குச்சு. தெரியுமா? ஒன்று ஆமாம் இல்லை? ஆமாம் சொல்லுங்க. நான் குர்ஆனை மட்டும் கேட்டேன். குர்ஆன் 2 முறைகளில் இறங்கியது. வஹி தான், குர்ஆன் ஹதீஸ் அது வஹி நான் கேட்கல. குர்ஆன் அப்படிங்கிற வஹி இருக்குல்ல, அது 2 முறைகளில் இறங்கியது. தெரியுமா? இன்னொன்று அது வஹி வந்த விதங்கள். குர்ஆனை அல்லாஹ் இறக்குனான்ல, குர்ஆன் அல்லாஹ் இறக்குனான்ல, அது எந்த முறை? 2 முறைகள் அது இறங்குச்சு. இல்லை, நானே சொல்லிடுறேன். ஒன்று மொத்தமாக இறங்குச்சு, இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. ஒன்று சொல்லிட்டேன், பதில் இப்போ சொல்லுங்க. ஒன்று மொத்தமாக இறங்குச்சு, இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. குர்ஆன் மொத்தமாக இறங்குச்சா? இல்லை, அப்படி தானே இல்லையா? மற்ற வேதங்களுக்கும் குர்ஆனுக்குமான வித்தியாசம் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோன்னா, குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குச்சு, மற்ற வேதங்கள் தான் மொத்தமாக இறங்குச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் குர்ஆனை அல்லாஹ் மொத்தமாகவும் இறக்கினான், கொஞ்சம் கொஞ்சமாகவும் இறக்கினான். சரி, மொத்தமாக எப்போ இறக்குனா? மொத்தமாக இறக்கப்பட்டதும் ரமதானுடைய மாதம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறது ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த மாதம்தான், ரமதானுடைய மாதம்தான். சரி, எங்கே இறக்குனா மொத்தமாக அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தில் ஒரு இரவில் சமாஉத் துன்யா இருக்கா இல்லையா, இந்த வானம், இந்த வானத்தில் பைத்துல் இஸ்ஸா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. பைத்துல் இஸ்ஸா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து எதை அல்லாஹ் நபிக்கு குர்ஆனாக வழங்க போறானோ அது மொத்தத்தையும் அல்லாஹ் இறக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாம் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் இந்த வேதத்தை இறக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை தஃப்சீர் செய்கிற எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பைத்துல் இஸ்ஸாவில் அல்லாஹ் இறக்கிய ஒட்டுமொத்தமான அல் குர்ஆன். புரிஞ்சுதா? சரி. ரெண்டாவது, இது இறக்கப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். ரெண்டாவது, அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிற போது ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் இறக்கு. சரியா? இது தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட 2 முறைகள். ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனது, இன்னொன்று மொத்தமாக இறங்குனது. ஜிப்ரீல் என்ன பண்ணுவார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது வஹி கொடுக்கணும்னு சொன்னால், இந்த சமாஉத் துன்யாவில் பைத்துல் இஸ்ஸாவில் இருக்கிற இந்த வேதத்தில் தான் என்ன செய்வார், வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுவார். சொல்ல புரிஞ்சுதா? அவர் எங்கே போய் பார்க்க மாட்டார், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற 7வது வானத்தில் இருக்கிற லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கு போக மாட்டார். லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கும் வானவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் விரும்பியதை அல் குர்ஆன்ல மாற்றுவோம். எந்த குர்ஆன்ல? சமாஉத் துன்யா இருக்குல்ல, அதுல நாம் என்ன செய்வோம், மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கிறது? உம்முல் கிதாப் இருக்கிறது. உம்முல் கிதாப் எது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். இங்க எதை அல்லாஹ் மாத்தினாலும் எதை அல்லாஹ் மறைச்சாலும் அதனுடைய ஒரிஜினல் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? லவ்ஹுல் மஹ்ஃபூதுல அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த வேதத்தில் இருக்கும், அதுல இருக்கும். அங்க இருந்து எதை அல்லாஹ் இறக்கணுமோ அதை இறக்குவான், எதை வேணான்னு கழிக்கிறானோ அதை கீழே இருக்கிறத அல்லாஹ் கழிச்சு விடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து விட்டு வந்து என்ன செய்வார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக அறிவிப்பார். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல் குர்ஆன் இவ்வாறு இறங்கியது.
இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல் குர்ஆனை பற்றிய முக்கியமான ஒரு விஷயம். அல் குர்ஆனை நாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம மேல் என்ன கடமை. கல்வி எத்தனை வகை? 4 வகை. கல்வி எத்தனை வகை? 4 வகையான கல்வி இருக்குது. மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள் கல்வியை 4 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபர்த், ஒவ்வொரு தனி மனிதர் மீதும் அது கடமை. கல்வியில் முதல் வகையான கல்வி என்னென்னா, ஒவ்வொருத்தர் மேலேயும் அது என்ன கடமை. ஒவ்வொருத்தரும் படிக்கணும். நான் படிக்கலை, என் மகன் படிச்சுக்குவான், என் பேரன் படிச்சுக்குவான், என் மனைவி படிச்சுக்குவாங்க, இப்படி தான் மேலே இருக்கிற கடமை இன்னொருத்தர் மேலே திணிக்க முடியாது. அது ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய விஷயம். 2வது கல்வி இருக்குது. ஒரு சாரார் படிச்சுட்டா மற்றவங்க படிக்கணுங்கிற தேவை இல்லை. இப்போ ஃபர்து ஐன் அப்படிங்கிற தனி மனித ஒவ்வொருத்தரும் படிக்கணுங்கிறதுக்கு இருக்குது. உதாரணமாக அந்த வகை கல்விகளை எதை சொல்லுவாங்கன்னா, எதை கற்றால் ஒருத்தரின் இபாதத் முழுமை பெறுமோ அந்த கல்வி எல்லாத்துக்கும் என்ன பேர்? ஃபர்து ஐன். உதாரணமாக நம்ம நோன்பு வைக்கிறோம், சரியா? எனக்கு நோன்பை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு வைங்களேன், இப்போ என் நோன்பு பரிபூர்ணமாகுமா? ஆகாது. நோன்பை எல்லாம் ஏன் கடமையாக்குனா, நோன்பை எப்படி வச்சா நோன்பு சேரும், எப்படி வச்சா நோன்பு, எதெல்லாம் நோன்பை முறிக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதான் இல்லையா? அப்படி தானே? இப்போ சஹர் பாங்கு கொடுக்குறாங்கல்ல, அது எது கொடுக்குறாங்க? சஹர் பாங்கு எது கொடுக்குறாங்க சொல்லுங்க? எந்திரிக்கிறதுக்கா? சாப்பிட்றதுக்கு. சஹர் பாங்கு எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. சஹர் பாங்கு தொழுகிறதுக்கு இல்லை. நல்ல வணங்கி. சஹர் பாங்கு எதுக்கு? தொழுகிறதுக்கு இல்லை. சஹர் பாங்கு எதுக்கு? ரமதானில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை அந்த ரமதானில் நாம் கொடுக்கப்படுற சஹர் பாங்கனுடைய நோக்கம் என்ன? சாப்பிட்றது தான். டைம் என்ன? டைம் எவ்வளோ? பாங்கு சொல்லி ஃபஜருக்கான அதான் சொல்கிறது கடையில் இருக்கிற டைம் எவ்வளோ? 1.25 மணி நேரமா? அதான் நம்ம தப்புன்னு சொல்கிறேன், நமக்கு தெரியலன்றது. நான் ஆக்சுவலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபிகிட்ட கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் இருந்தோம், அவங்களோட நாங்கள் சஹர் வச்சோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் ஃபஜர் தொழுதோம், ரசூல்லா சஹர் வச்சதுக்கும் ஃபஜர் தொழுததுக்கும் இடைப்பட்ட நேரம் 50 வசனங்கள் ஓதுற அளவு தான். நாங்கள் ஒருத்தர் நல்ல ஓதுறவர் 50 வசனம் ஓதுனா எவ்வளோ நிமிஷத்தில் ஓதுவார்? 20 நிமிஷம். 2 நிமிஷம், 20 நிமிஷத்தில் 50 வசனம் ஓதிடலாம். சாப்பிட்றதுக்கு நேரம் எவ்வளோ? 20 நிமிஷம் தான். கூடி போனால் அரை மணி நேரம். நம்ம சஹரை தான் எப்போ கொடுக்குறோம்? 4 மணிக்கு. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கிடையாது. புதுசாக இருக்கா? உண்மையிலே கிடையாது. சஹர் பாங்கு கொடுக்கறதுக்கான காரணம் சஹர் சாப்பிட்றதுக்கு தான். ரசூல்லா காலத்தில் 2 பேர் அதான் கொடுத்தாங்க. ஒன்று ரமதானுடைய காலத்தில், ஒன்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள், 2வது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், 2 நபி தொடர் கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க சஹருடைய அதானை கொடுப்பார். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்க ஃபஜருடைய அதானை கொடுப்பாங்க. ரசூல்லா சொன்னாங்க, பிலாலுடைய அதானை கேட்டால் நீங்கள் சாப்பிடுங்க. பிலாலுடைய அதானை கேட்டால் சாப்பிடுங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுடைய அதானை கேட்டால் நிறுத்திடுங்கண்ணா. இப்போ பாங்க சொல்லுது, எப்போ நிறுத்தணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் வந்து நிறுத்தணுமா, இல்லை அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது நிறுத்தணுமா? அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது தான் நிறுத்திடணுங்க. ஆனால் பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் பாங்கு சொன்னால் சாப்பிடலாம், பாங்கு சொன்னால் சாப்பிடலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் டைம் இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதான் ரமதானில் நாம் வைக்கிற நோன்பு பரிபூர்ணமாகணும்னு சொன்னால் அது பற்றிய அடிப்படை அறிவு நம்மள்ட்ட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த இபாதத் பரிபூரணமாகும். இதுதான் ஃபர்து ஐன் அப்படின்னு சொல்லுது. 2வது ஃபர்து கிஃபாயான்னு சொல்லுவாங்க. அது என்ன? எல்லாரும் படிக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு சாரார் படித்தா போதுமானது.
அதுக்கு தேவை உள்ளவங்க படித்தா போதுமான. உதாரணமாக இந்த வாரிசு உரிமை சட்டம்லாம் இருக்கு, அது எல்லாரும் படிக்கணுமா? வேண்டாம், எல்லாரும் படிக்க தேவையில்லை. யார் படிக்கணும்? யார்கிட்ட சொத்து இருக்குதோ, யார் வாரிசு இருக்கிறாங்களோ அவங்க அந்த சட்டத்தை படிக்கணும். அந்த அறியாமையினால் என்ன நடக்குது சமூகத்தில்? உசுரோடு இருக்கும்போதே பிரித்து கொடுத்துட்றாங்கல்ல, கொடுக்குறாங்களா இல்லையா? மார்க் அடிப்படையில் தப்பு அது. அந்த அறியாமையினால் உயிரோடு இருக்கும்போது தன் சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுகிறது, உயில் எழுதப்படுகிறது, பிரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் மார்க்க வாரிசுரிமை சட்டத்தை ஒருத்தர் சரியாக படித்தாருன்னா இது செய்ய மாட்டார். சொத்து எப்போ பிரிக்கப்படணும், எப்படி பிரிக்கப்படணும், யார் யாருக்கு பிரிக்கப்படணும், அதில் எது முன்னுரிமைப்படுத்தப்படணும், எதெல்லாம் வசியத் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்கு தெரிந்தால் இந்த செயலை அவர் கரெக்டாக செய்வார். அப்போ இது ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாரார் படித்தா போதுமானது. ரெண்டாவது, மூணாவது, ஹராமான கல்வி இருக்கிறது. ஹராமான கல்வி இருக்கு, அதை படிக்கவே கூடாது. அது என்ன? வட்டி. ஹராம் தானே? அந்த வட்டி கணக்கை ஒருத்தர் பார்க்கறதுக்காக படிக்கிறார். மார்க்க ரீதியாக கூடுமா கூடாதா? கூடாது. அப்படிதானே இல்லையா? எதெல்லாம் ஹராமானவைகளாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட ஒன்றை ஒருவர் படிக்க முற்படுவது ஹராமாகும். நாலாவது, முபாஹ், அனுமதிக்கப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம படிக்கிற எல்லா விஷயமும் வந்து சேரும். எதெல்லாம் உலக ரீதியாக நம்ம படிக்கிறோமோ எல்லாம் இதுக்குள்ளே சேரும். இப்போ இந்த 4 வகை கல்வியில் ஒரு முஸ்லீம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஐன், அப்படிதானே இல்லையா? முதல் வகையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமையாக இருக்கிற கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த கல்வியில் வருவதுதான் குர்ஆனை பற்றிய அறிவு என்பது. நம்ம மூத்தாயிட்டோம், கபரில் வச்சுட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்க, நம்மளை எழுப்பி உட்கார வைப்பாங்க. 2 வானவர்கள் வந்து உட்கார வைப்பாங்க. 3 கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன கேள்வி எல்லாம்? மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக அப்படின்னு 3 கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லிட்டார் ஒருத்தர். இப்போ அடுத்த ஒரு கேள்வி உண்டு, சப் கேள்வி. என்னது இது அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பார். அல்லாஹ் தான் இறைவன், இஸ்லாம் தான் மார்க்கம், ரசூல்லா தான் தூதர் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். இப்போ இவர் சொல்வார், அல் குர்ஆனை படித்தேன் தெரிந்து கொண்டேன் தான் சொல்வார். அல் குர்ஆனை படித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அவருக்கு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும், அவர் புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குவார். இதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாதவர் திணறும் போது மலக்குகளே சொல்வார்கள், மா தரைத வலா தலவுத, நீ படிக்கவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை, நீ குர்ஆனை ஓதவும் இல்லை, அதை நீ படிக்கவும், நீ அதை விளங்கவும் முயற்சி பண்ணலை. அதனால் உனக்கு அல்லாஹ்வை பற்றியும் தெரியல, இஸ்லாத்தை பற்றியும் தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரியல. எனவே நம்முடைய கபரில் நாம் சரியாக பதில் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? அல் குர்ஆனை பற்றிய அறிவும் அல் குர்ஆனிய தொடர்பும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அல் குர்ஆன் மிக மிக முக்கியமான, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதுதான் நமக்கு வழிகாட்ட வேண்டியது. இப்போ அல் குர்ஆனோட நமது தொடர்புகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று, முதல்ல அல் குர்ஆனை நாம் நம்ப வேண்டும். ஃபஸ்ட்டு கடமை என்ன? நம்ம மேலே இருக்கிற கடமை குர்ஆனை நம்ப வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் உருவாக்கப்படுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு உருவாக்கப்படுறாங்கன்னா, அல் குர்ஆனை விட இன்னொன்று சிறந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வர வைக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்போ சமூக வலைதளங்களோடு நாம் நிறைய தொடர்பில் இருக்கிறதுனால நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். திருக்குர்ஆனை விட திருக்குறள் சிறந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். தெரியுமா? தெரியுமா? சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இப்போ அவரோடு சுற்றி இருக்கிற மக்களில், இளைஞர்களில் நிறைய முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளம்பெண்கள் இருக்கிறாங்க. யாருமே இப்படி நீ சொன்னது தப்பு, அல் குர்ஆன் தான் சிறந்ததுன்னு யாருமே என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ இளைஞர்கள் எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா,
தமிழர் என்கிற உணர்வோ இன உணர்வோ மொழி உணர்வோ ஆதிக்கம் செலுத்தப்பட்டு திருக்குர்ஆனை விட இன்னொன்று சிறந்ததாக இருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது இதுலையும் சொல்லப்பட்டிருக்குது, எந்த வகையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற சிந்தனை ஊட்டப்படுற போது அதை எதிர்க்க முடியாதவங்களா நிற்கிறான். இப்ப நம்ம இன்னைக்கு நமக்கு முதல்ல தேவை அல் குர்ஆனை சரியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், சந்தேகம் இல்லாமல் நம்ப வேண்டும். இது முதல் கடமை நம்ம மேல. ரெண்டாவது, குர்ஆனை அதிகமாக நேசிக்க வேண்டும். குர்ஆனை அதிகமாக நேசிக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம மேல இருக்கிற கடமை, குர்ஆனை நாம நேசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் அடையாளம். பள்ளிவாசல்ல நிறைய முஸ்ஹஃப்கள் இருக்கு. இன்னைக்கு முஸ்ஹஃப்களை எடுத்து ஓதுறவங்க எத்தனை பேர் கொஞ்சம் யோசிப்பார். பள்ளிவாசல்ல முஸ்ஹஃப்கள் வச்சிருக்கோமா இல்லையா? முஸ்ஹஃப்கள் வச்சிருக்கிறோம். எடுத்து ஓதுறவங்க எத்தனை பேர்? ஓதுறவங்க எல்லாம் எதை பார்த்து ஓதுறாங்க? ஃபோனை பார்த்து ஓதுறாங்க. ஃபோனு ஏதாவது பிரயாணத்தில் அல்லது குர்ஆனை எடுத்து முஸ்ஹஃப் எடுத்து ஓத முடியாத நேரத்தில் நம்ம எடுத்து ஓதுறோமா? பிரச்சனை இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றோம், முன்னால் முஸ்ஹஃப் இருக்குது, எடுத்து அழகாக ஓதலாம், ஆனால் மொபைல் தூக்கி வச்சுட்டு ஓதும். அப்போ இந்த முஸ்ஹஃபை நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம பார்வையில் முஸ்ஹஃபுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அது குர்ஆன் தானே, குர்ஆன் தானே. அந்த குர்ஆன் அதில் ஓதுறது தான் என்ன ஒரு குர்ஆன் ஓதுறிய ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம மொபைலில் ஒரு சூழலுக்கு நம்ம ஓதுறோங்கிறது வேற. ஆனால் இன்னைக்கு அதுதான் மிகுதமாகி விட்டது. கையெத்தும் தூரத்தில் குர்ஆன் இருந்தாலும் முஸ்ஹஃப் இருந்தாலும் அதை எடுத்து ஓதாம மொபைல் ஃபோனை எடுத்து ஓதுறாங்க. அந்த அளவுக்கு நாம இன்னைக்கு ஈமானிய பலகீனங்களோடு இருக்கும். இப்போ சஹாபாக்களுடைய காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அத்தா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார். தன் பையனை பற்றி 3 கம்ப்ளைண்ட் சொன்னார். 3 அல்லது 2 கம்ப்ளைண்ட் சொல்கிறார். ஒன்று அந்த அம்மாவை கூப்பிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுடைய மனைவிட்ட இவர் மகனை பார்க்க போகிறாரு. அந்த அம்மா இந்த மாதிரி சொல்லுது. நேரம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என் பையன் மேலே 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்டு கேட்குறான். இந்த மாதிரி உங்கள் அத்தா உன் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறார். மொதல் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீ வந்து டெய்லி நோன்பு வைக்கிறியாமே பகல் நேரத்தில் ஃபுல்லாக அப்படின்னா. ஆமாம் நோன்பு வைக்கிறேன்னாரு. டெய்லி ஏன் நீங்கள் டெய்லி வைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஏன் டெய்லி வைக்கிறீங்க? டெய்லி வைக்காதீங்க, விட்டு வைங்க. உங்களுக்கு மாத நோன்பு இருக்குது அப்படிதானே இல்லையா, அல்லது வார நோன்பு இருக்குது, அந்த மாதிரி வைக்கலாங்க. இல்லை நான் டெய்லி எனக்கு நோன்பு வைக்கணுன்றாரு. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா நோன்பு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நோன்பை குறைக்கிறாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, டெய்லி நைட்டு குர்ஆன் ஓதுறீங்களான்னு கேட்டாங்க. எவ்வளோ ஓதுவீங்க? டெய்லி ஒரு நைட்டில் நான் குர்ஆன் முடிப்பேன். டெய்லி ஒரு நைட்டில் நான் ஃபுல் குர்ஆனை முடிப்பேன்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா, பகல் நேரத்தில் நோன்பு வச்சுருந்தார், மனைவிட்ட போக முடியாது. ராத்திரி ஃபுல்லாக குர்ஆன் ஓதுறாரு, மனைவிட்ட போக முடியாது. அவருக்கு அத்தாக்கு பிரச்சனை என்னென்னா, இவன் இபாதத் பண்ணுறதுனால மனைவிக்கு கொடுக்குற ஹக்கை கொடுக்க மாட்டேங்கிறான். அவருடைய அந்த கவலையை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட விடுறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் டெய்லி குர்ஆன் முடிக்க வேண்டாம், 3 நாளைக்கு ஒருக்கா முடிங்கன்னா, 3 நாளைக்கு ஒருக்கா குர்ஆனை முடிங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. ஒருத்தர் டெய்லி குர்ஆன் முடிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு விருப்பம் இருந்தால் செய்வார். இமாம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க தான் அதிகமாக குர்ஆனை முடிக்கக்கூடியவராக இருந்தார்கள். 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க, குர்ஆனை முடித்து கொண்டே இருப்பார்கள். அதனால ஒரு அறிஞர் சொன்னார், இந்த சஹாபாக்கள் சலஃபுகளுடைய இந்த செய்திகள் எல்லாம் குர்ஆனோடு அவங்க இந்த அளவுக்கு தொடர்பில் இருந்தாங்கல்ல, 1 நாளையில் முடித்தாங்க, 2 நாளையில் முடித்தாங்க, 3 நாளையில் முடித்தாங்க அப்படின்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி முடித்தாங்க? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கு, எப்படி முடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மக்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஆச்சரியம் போயிடுச்சுன்னு. என்ன அப்படின்னு சொன்னார், ஒருவர் ஒரு விஷயத்தில் அதீத விருப்பம் கொண்டால், ஆசை ஏற்பட்டால் எப்பவும் அதனோடு தான் இருப்பான்.
சஹாபாக்களுக்கும் சலஃபுகளுக்கும் குர்ஆன் மேல அவ்வளவு நேசமா இருந்தாங்க, எப்பவும் குர்ஆனோட இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களுக்கு இது மேல ரொம்ப ஆசை, இதை தூக்கிட்டே சுத்துறாங்க. இதை பார்த்து இதோட மக்களை பார்த்த பிறகு சொல்றாரு, இதை தூக்கிட்டு சுத்துற மக்களை பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குர்ஆனை அவங்க தூக்குனதுல எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு உள்ளவங்களுக்கு மொபைல் ஃபோன் தான் பிடிச்சிருக்கு, இப்படிதானே இல்லையா? குர்ஆன் அவங்களுக்கு தூரமாகிடுச்சு. குர்ஆனை ஒருவர் நிறைய நேசிக்க வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது நம்ம மேல குர்ஆனோடு நாம் தொடர்படுத்துவதற்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆனை டெய்லி ஓதும். குறைஞ்சபட்சம் ஒரு பேஜாவது என்ன செய்யணும்? குர்ஆனை ஓத வேண்டும். ரமதான்ல மாத்திரம் அல்ல, மூதா போகிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஓதும். நம்மளா ஓதக்கூடாது. இங்கே பிரச்சனை அதுதான். நம்மளா ஓதக்கூடாது. குர்ஆனை ஓத தெரிந்தவரிடம் போய் ஓதும். குர்ஆனை யாருக்கு சரியா ஓத தெரியுமோ, அதனுடைய சட்டதிட்டங்கள் அதனுடைய விஷயங்கள் யாருக்கு தெரியுமோ அவர்கிட்ட தான் போய் ஓதணும். ஏன்? நாம சில நேரத்தில் ஓதுவோம், சரின்னு நினைச்சு ஓதுவோம், ஆனா தப்பா. ஆனா நமது தப்பை யாரு திருத்துவாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்யணும்? போய் ஓதும். நேரம் கொடுத்து ஓதும். நேரம் கிடைச்சா ஓதுறது இல்லை, நேரம் எடுத்து ஓதப்பட வேண்டியது குர்ஆன். நாம் ஓதும். குர்ஆனுக்காகவே நமக்கென ஒரு ஆசிரியரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். யார்கிட்ட ஓதுனா நான் கரெக்டாக ஓதுவேன், யார்கிட்ட ஓதுனா எனக்கு சரியாகும். மௌத்து வரைக்கும் இந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. எனவே குர்ஆனை நாம் நல்ல ஆசிரியரிடம் சென்று என்ன செய்யணும்? ஓத வேண்டும். 4வது, குர்ஆனை தஜ்வீதோட ஓதும். முதல்ல ஓதப்படுறது, ரெண்டாவது அடுத்து தஜ்வீதோட ஓதுறது. எத்தனை சொன்னேன்? 4. 5வது மனப்பாடம் செய்யும். 5வது மனப்பாடம் செய்யும். குர்ஆனிலிருந்து சில வசனங்களையாவது குறைஞ்சபட்சம் மனப்பாடம். டெய்லி ஒரு வசனம் போதும். டெய்லி ஒரு வசனம் போதும். உங்களுக்கு நான் ரூட் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு சூறா மனப்பாடம் பண்ணுறீங்க. உதாரணமாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த சூறா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு 10 சூறா தெரியும் அல்லது 15 சூறா தெரியும்னா, நீங்கள் இப்போ அடுத்த ஒரு சூறா நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ இந்த சூறாவில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வசனம் தான் படிக்கணும். உதாரணமாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் தான் படிக்க போகிறீங்கன்னா, அதை படிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு இருக்கிற 5 வக்து தொழுகையில் நீங்கள் எதான் ஓதணும்? அந்த ஒரு ஆயத்தை ஓதுனா நீங்கள் அடுத்த வசனத்துக்கு ஓதவே வேண்டாம், போகவே வேண்டாம். அந்த ஒரு வசனத்தை நீங்கள் திருப்பி 5 வக்தில் சுன்னத்தில் எல்லாத்துலையும் நீங்கள் ஓதிங்க. மறக்குமா? மறக்காது. அடுத்த நாள் அடுத்த வசனத்தை ஓதிங்க, மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து அன்னைக்கு ஃபுல்லாக ஓதுங்க. டெய்லி ஒரு வசனம் ஓதும். இந்த முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் நீங்கள் குற்றவாளியாக மாட்டீங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, யார் ஒருத்தர் அல்லாஹ் கூப்பிட்டு சொர்க்கத்தில் சொல்லுவான், நீ மேலே போன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் மேலே போன்னு சொல்லுவான். இவர் மேலே போவார். எங்கே போய் நிப்பாட்டுறாரோ அதுதான் அவருடைய தரஜா. குர்ஆனில் இது சொர்க்கத்தில் எத்தனை ஃப்ளோர் உண்டு தெரியுமா? எத்தனை? 100 ஃப்ளோர் இருக்குது, 100 தரஜாக்கள் இருக்கிறது. இப்போ எனக்கு எத்தனை சூறாக்கள் தெரிகிறதோ, எத்தனை வசனங்கள் தெரியுதோ, அந்த வசனங்கள் எல்லாம் நான் ஓதிக்கிட்டே போகும்போது நான் ஒரு 30வது தரஜால போய் நின்னேன்னா எனக்கு 30. நான் முழு குர்ஆனை ஓதுனேன்னா நான் நேரம் மேலே தான் போயிடுவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? அந்த முயற்சிக்கு தக்கன நம்முடைய மறுமையின் தரஜாவை எல்லாம் உயர்த்திக்கிட்டே போவான். கீழே இருக்கணும்னு நினைக்கிறோமா, மேலே போகணும்னு நினைக்கணுமா? உலகத்திலே நம்ம அப்படி தானே பண்ணுறோம். இப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சமாக டெவலப் ஆகணும். இதுதான் மறுமையிலையும் உள்ளது. மறுமைக்கும் நாம் மேலே போகணும். அதற்கு நமக்கு வழியாக இருப்பது எது? அல் குர்ஆன். ஸோ குர்ஆனை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் சிறு வசனமேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமம்னாங்க. இப்போ நம்ம நினைப்போம், என்ற குல்லுஹல்லாஹது இருக்குது, குல்லது ரப்பில் ஃபலக் இருக்குது, குல்லது ரப்பில் நாஸ், அது இல்லை. அதோடு போகக்கூடாது. அடுத்தது என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்ய வேண்டும். இல்லைன்னா அந்த தரஜாக்கள் தான் உட்காந்துருக்கும். இப்போ நாம் அடுத்தடுத்த தரஜாக்களுக்கு செல்வதற்கு குர்ஆனில் ஒரு வசனங்களையாவது நாம் மனப்பாடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு ஒரு பியூட்டி இருக்குது, என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு
வேற எதுக்கும் இல்லாத பியூட்டி குர்ஆனுக்கு இருக்கு. என்னன்னா, நீங்க திருப்பி திருப்பி ஒரு வசனத்தை கேட்டாலே உள்ள ஏறி. ஆமாவா இல்லையா? கஹ்ஃப் சூரா இருக்கா இல்லையா? கஹ்ஃப் சூரா வெள்ளிக்கிழமை ஓதுறோமா? ஓதுறோம். மனப்படமா இருக்குமா? மனப்படமா இருக்குமான்னு கேட்டேன். இருக்காது. ஆனா ஒருத்தர் ஓதுனா நமக்கு என்ன செய்யும்? வருமா? இது எப்படி வருது? சஜிதா சூரா இருக்கு. டெய்லி வார வாரம் வெள்ளிக்கிழமை கேட்குறோமா? மனப்படமா கேட்டால் ஓதுவோம்? ஓத மாட்டோம். ஆனால் முன்னால் ஒருத்தர் ஓதுனா பின்னாலே நமக்கு என்ன செய்யும்? வரும். திடீர்னு நிப்பாட்டினா எடுத்துருவோம். இது குர்ஆனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அழகு. எனவே இயல்பில் குர்ஆன் நமக்குள்ள ஏறுவதற்கான சூழல் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால குர்ஆனை நாம் மனனமிட முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது குர்ஆனை ஆய்வு செய்ய, சிந்திக்கணும். ததப்புர் அப்படின்னு இருக்கு. குர்ஆனில் வசனங்கள் நம்ம படிக்கிறோமா, மனப்பாடம் செய்கிறோமா, அதோட வேலை இல்லை. அது நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம என்ன செய்யறது? தெரிந்து கொள்வது, அதை சிந்திப்பது. இது குர்ஆனுக்கு நாம் செய்கிற மிக முக்கியமான அம்சம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல. குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா அல்லாஹ் கேட்கிறார். குர்ஆனை சிந்திக்க வேண்டும். குர்ஆனை மிக சிந்திக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றார். இதோட முடிச்சிடறா? டைமா சார்? டைமா சார்? இதை சொல்லி முடிச்சிடவா இல்லை நாளைக்கு சொல்லவா? சஸ்பென்ஸ் வேண்டாமா? சரி. உமர்ல அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றார். வந்து கேட்குறாரு, அமீருல் முஃமினீனே, நீங்கள் எல்லாருக்குமே பொறுப்பு கொடுக்குறீங்கல்ல, எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டார். உமர்லானவங்கள்ட்ட எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். வல்லானி யா உமர், உமரே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னார். உமர்லானு கேட்டாங்க, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டாங்க. அன்னைக்கு குவாலிஃபிகேஷனாக வச்சது குர்ஆன் ஓத தெரியுமா, குர்ஆனை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை தெரியாது. போய் படிச்சுட்டு வந்தாங்க. இவர் போய் படிக்க போனார். இவர் போய் படித்தார். 1 வருஷம் டைம், நீ போய் படிச்சுட்டு வாங்கினார். போனவர் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தார். உமர்லானவை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்கே வாங்க, பொறுப்பு கேட்டீங்க, குர்ஆன் படிக்கலை விளங்கலைன்னு சொன்னீங்க, நீங்கள் அனுப்பி வச்ச உங்களை திருப்பி ஏன் வரலன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் குர்ஆனை படித்தேன், அந்த குர்ஆன் எனக்கு சொன்னது பொறுப்பு வேண்டான்னு. இந்த குர்ஆன் எனக்கு சொன்னது பொறுப்பு வேண்டாம், பொறுப்பு எடுத்தேன்னா உனக்கு அது பிரச்சனை. அதனால் குர்ஆன் தந்த விளக்கத்தின் அடிப்படையில் நான் பொறுப்பு விட்டு தூரமாயிட்டேன், எனக்கு வேண்டான்ட்டார். எனக்கு வேண்டாம். இப்போ குர்ஆன் நாம் சரியாக சிந்தித்து நடந்தால் அது நமக்கு நிறைய வழிகாட்டுதலை காட்டும். எனவே அல்லாஹ் சொன்னா ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த குர்ஆனை நாம் சரியாக சிந்தித்தால் இது என்ன செய்யும்? ஏற்படும். இந்த மாதிரி குர்ஆனோட தொடர்புடைய நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். எத்தனை சொன்ன? 6 5 6. 7வது குர்ஆனின் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும். இதெல்லாம் குர்ஆனை பற்றிய நமக்கான தொடர்புகள். இந்த ரமதானில் நாம் ஏற்படுத்த வேண்டியது. ஒரு விஷயத்தை படித்தோமா அந்த விஷயத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட 10 வசனத்தை நாங்கள் படித்தோம்னா அடுத்த 10க்கு போக மாட்டோம், அந்த 10ல் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத செய்கிற வரை. அப்படிதானே இல்லையா? அந்த 10ஐயும் என் வாழ்க்கையில் நான் 10 வேண்டாம், 10ல் 1 செஞ்சால் போதும். அந்த செயல்பாடுகளை நாம் குர்ஆனோடு தொடர்படுத்தி செய்வோமாக இருந்தால் மறுமை வரைக்கும் அது நமக்கு பிரயோஜனப்படும். நாளை மறுமையில் அது நமக்கு சிபாரிசாக வரும். அந்த குர்ஆனை, அதன் அறிவை பெற்றுக்கொள்வது நம்மேல கடமை, அதன் அடிப்படையில் செயல்படுவது நம்மேல் கடமை. எனவே அந்த அடிப்படையில் செயல்படுகிற மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற ஒரு நபித்தோழரை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.